SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மந்தோட டே 11 கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டே 11 கரண்ட் அஃபேரோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்எஸ் கிளியர்ஸ் பில் ரீஸ்டோரிங் ஸ்டேட்ஸ் ரைட்ஸ் டு ஸ்பெசிஃபை ஓபிசி குரூப் லாமேக்கர்ஸ் அக்ராஸ் பார்ட்டி கால்ஸ் ஃபார் ரிமூவல் ஆஃப் 50% கேப் ஆன் ரிசர்வேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ் அப்படின்னு எதை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா டினோட் பண்ணுறாங்க. ஸோ லோக்சபாவில் திஸ் ஓபிசி குரூப் ஆஃப் லா மேக்கர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்வேஷனுக்கு 50% வந்து நம்ம சீலிங்காக வந்து வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுக்க முடியும்னா 50% வந்து சீலிங் வச்சுருக்கோம். ஸோ அந்த சீலிங்கை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி, அந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி திஸ் லா மேக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 50% ரிசர்வேஷன் பற்றி எங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளோட கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே பேசியிருப்போம். அண்ட் தென் ஃபர்தர் ஆன் பார்த்தீங்க அப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் சிம்பிளஸ்ட் சினாரியோ சொன்னால் மண்டல் கமிஷனோட ரிசல்ட்டில் 1992 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அந்த கேஸோட ஜட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் கிவன் திஸ் 50% ஆஃப் ரிசர்வேஷனை எக்ஸீட் ஆகக்கூடாது, பட் வித் சர்டன் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியா எப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. இந்த 50% கேப் ஆன் ரிசர்வேஷன் வாஸ் ஸ்பெசிஃபைட் இன் விச் அமாங் த ஃபாலோயிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். ஸோ கீழே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் எந்த ஜட்மெண்ட்டில் அந்த 15% கேப் வந்து டிசைட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேசவானந்த பாரதி கேஸ், செகண்ட் இருக்கக்கூடிய மேனகா காந்தி கேஸ், தேர்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா சஹானி கேஸ், அண்ட் தென் ஃபோர்த் இருக்கக்கூடியது வந்து எஸ்ஆர் பொம்மாய் கேஸ். ஸோ உங்களுக்கு கேசவானந்த பாரதி கேஸ் எது ரிலேட்டடான மெட்டீரியல், மேனகா காந்தி கேஸ் எது ரிலேட்டட், எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் இதை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்திரா சவானி கேஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் பர்டிகுலர்லி டீலிங் வித் த ரிசர்வேஷன் மெட்டீரியல். ஸோ ரிசர்வேஷனுக்கான அந்த கேப்பை டிசைட் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இந்திரா சவானி கேஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் ஆகுது. மண்டல் கமிஷனில் சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் அந்த கமிஷனோட ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாங்க மண்டல் கேஸ்ன்னு சொல்லிட்டு அதில் சில ஜட்மெண்ட்ஸையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த மண்டல் கமிஷனோட ஜட்மெண்ட்டில் வந்து 50% கேப் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. பட் அங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வரும்போது யூ கேன் எக்ஸ்க்ரீட் லைக் இதை வந்து மீறியும் நீங்கள் கொடுக்கலாம், 50% மீறியும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மண்டல் கமிஷனோட மண்டல் கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இந்திரா சவானி கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50% ரிசர்வேஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுற விதமாக தான் வந்து பேசிக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இந்த ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 16 Class 4 ஆர்டிகிள் பார்க்கும்போதே நம்ம வந்து தெளிவாக இதை பற்றி பார்த்துருப்போம். அண்ட் தென் புதுசாக இருக்கவங்க இல்லை இந்த வீடியோவை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் ஆர்டிகிள் 16 Class 4 வந்து நீங்கள் எடுத்து ரீட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திங் வென் கம்மிங் அப் ஆஃப் வித் திஸ் நியூஸ். சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நியூ விசி ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது வைஸ் சான்சலரை வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஸ்டின், காலங்காலமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு ஸ்டேட்டோட யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியோட சான்சலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியோட சான்சலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் சீஃப் மினிஸ்டர், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் இருக்காரு, தேர்ட் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு, ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எ பர்சன் நாமினேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி கவர்னர், ஆளுநர் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு வித் COVID-19. ஸோ COVID-19 இருக்கக்கூடிய சைல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவிலைன் பேரன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிண்ட்ரோமால் ட்ரீட் செய்யப்படுறாங்க. ஸோ GBS அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். சம் பேஷண்ட்ஸ் இன்ஃபெக்டட் வித் COVID-19 ஆல்சோ சஃபர்ஸ் ஃப்ரம் GBS. ஸோ COVID-19 அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவிலைன் பேரன் சிண்ட்ரோம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவிலைன் பேரன் சிண்ட்ரோம் பற்றி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்சரை வந்து ஃபெச் அவுட் பண்ண முடியும், கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஸோ கீழே கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்
அபவுட் வில்லன் பேரன் சிண்ட்ரோம். ஸோ ஜிபிஎஸ் பற்றி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் அஃபெக்ட்ஸ் த நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் அஃபெக்ட்ஸ் த நர்வஸ் சிஸ்டம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் காஸ்டு பிகாஸ் ஆஃப் வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ பாக்டீரியானாலையும் வைரஸ்னாலையும் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is no treatment available for this syndrome அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மேலே சொல்லியிருக்க கொஷின் படி, இந்த ஜிபிஎஸ் படி கீழே இருக்க ஆப்ஷன்ஸை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீர்டான்னு கேட்டால் ஆமாம், இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட டிசார்டர் அப்படின்னு கேட்டால் ஆமாம், இட்ஸ் நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு டிசார்டர். அடுத்து வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், இட்ஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, there is no treatment available for this disorderன்னு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறான பதிலாக இருக்குது, அதாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா, there is treatment for the GBS. ரைட். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஜிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் டிசீஸு. ஃபர்தராக அது நர்வஸ் சிஸ்டமை பாதிக்குது. இது வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ அரெஸ்ட் 9 சஸ்பெக்ட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கேம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பேரை வந்து சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கீழே வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி? ஸோ ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட். உங்களுக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி நம்ம எக்கனாமிக் கிளாஸஸில் எலாபரேட்டாக பேசியிருப்பாங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த மெத்தட் ஆஃப் டெபாசிட்டிங் மணி இன் பேங்க் அண்ட் கெட் பேக் ஆன் டிமாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் டெபாசிட்டிங் மணி இன் பேங்க் அண்ட் கெட் பேக் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மெத்தட் ஆஃப் டெபாசிட்டிங் மணி இன் பேங்க் பை ஆடிங் சர்டைன் ஃபிக்ஸட் அமௌண்ட் எவ்ரி மந்த். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் டெபாசிட்டிங் மணி இன் பேங்க் அண்ட் கெட் பேக் ஆன் டைம் மெச்சூரிட்டி. It is the method of depositing money in bank locker by paying certain money as a convenience fees. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் எலாபரேட் பண்ண விரும்பல, இதுக்கான ஸ்ட்ரைட்டாக ஆன்சருக்கான ஆப்ஷனையும் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் சி என்ன அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஸோ இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இட் இஸ் a method of depositing money in bank and get back on time maturity. ஸோ இப்போ ஒரு வைப்பு தொகை கணக்கை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம சிம்பிளாக சொன்னால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸட் டேட்டுக்காக நம்ம ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி அமௌண்ட்ஸை வந்து டெபாசிட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ அந்த டைம் முடியும் போது நீங்கள் அந்த அமௌண்ட்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் ஃபிக்ஸட் டெபாசிட் மீன்ஸ் மென்ட் ஃபார். ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆப்ஷனாக இருக்குது. சரிங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பி வாட்டர் இந்தியா மஸ்ட் புஷ் ஃபார் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் UNCLOS பை ஆல் மேஜர் மேரிடைம் பவர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பெரிய லெவலில் பேசக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று கூட ஒரு கரண்ட் அஃபேரில் வந்து PM மோடி கூட சப்போர்ட் பண்ணி புட்டின் வந்து பேச போகிறார் அப்படின்னு மட்டும் சொன்னேன். சரிங்களா, UNSC கவுன்சிலில் வந்து பேச போகிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அது ரிலேட்டடான ஒரு மெட்டீரியல் தான் வந்து இந்த கரண்ட் அஃபேருமே, நியர்லி ரிலேட்டபிள் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் UNSCLOS அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் சி. சரிங்களா, தட் இஸ் வாட் UNCLOS. சரிங்களா, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸை வந்து சைன் பண்ணுறதுக்காக நம்ம இதை வச்சுருக்கோம். ஸோ இது எது சம்மந்தப்பட்ட ட்ரீட்டிஸை சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி சம்மந்தப்பட்டு கடல் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாஸ், பார்டர் டிஸ்பியூட்ஸ் அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய மேரிடைம் பவர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கன்வென்ஷன் இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சீஸில் வந்து நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக நாடுகளை வச்சுக்கிறது அப்படிங்கிற பற்றின ஒரு கன்வென்ஷன். ஸோ இதை எப்போ அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1982 இதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க UNCLOS. சரிங்களா, ஃபைன். ஸோ இதை பற்றி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சாப்பி வாட்டர் ரிவர் சிஸ்டம், அதாவது சாப்பி வாட்டர் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேரிடைம் பவராக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸாக வந்து ஃபிக்ஸட் பண்ணுறதா வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவல் நியூஸாக இன்றைக்கி ட்ராவல் ஆகிருக்கு. கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் அமாங் த ஃபாலோயிங் கண்ட்ரி ஹாஸ் நாட் ராட்டிஃபைடு UNCLOS. ஸோ இப்போ
கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரி UNCLOS வந்து ராட்டிஃபை பண்ணல, ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா USA இருக்குது, செகண்ட் வந்து ஆஸ்திரேலியா இருக்குது, தேர்ட் வந்து கனடா இருக்குது, ஃபோர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ USA. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம மேலே எடுத்திருக்க நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைன் கூடயே கீழே இந்த வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பாங்க. லைக் நாட் ராட்டிஃபைடு பை USA அப்படின்னு சொல்லி தான் வார்த்தையே இருந்திருக்கும். நியூஸே பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைன் அப்படி தான் வந்துச்சு. நம்ம கொஷினுக்காக அந்த ஹெட்லைனில் வந்து பாதியை மட்டும் வச்சுருக்கோம், மேரிடைம் பவர் வரையும். ஸோ அடுத்த லைனில் இருக்கக்கூடியதை நம்ம கொஸ்டினாக செட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நீங்கள் நியூஸஸ்லேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை இந்த விதமாகவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். நெகட்டிவ் கான்ஃபிடன்ஸ் ப்ரிவேல்ஸ் பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் சர்வீஸ் ரிப்போர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் சர்வீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் கான்ஃபிடன்ஸ் ப்ரிவிலேஜஸ் பற்றிலாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு அது தேவைப்படாது, பெருசாக நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, லைக் எலாபரேட் பண்ண தேவையில்லை. when coming up with this, which among the organization releases this consumer confidence service, or else we can say is customer confidence service, nearly the same. ஸோ இந்த கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வீஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th ஆப்ஷன் ஏ நித்தி ஆயோக் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி RBI கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி செபி கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஆப்ஷன் டி பார்த்திங்க அப்படின்னா NSO கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி RBI அப்படிங்கிறதான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? ஃபைன். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோடி லான்ச்சஸ் உஜ்வாலா 2.0 ஸ்கீம். PM says it will provide biggest relief to lakhs of migrant workers family in the country. ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மோடி சொல்கிறாரு. எதை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த உஜ்வாலா 2.1. ஸோ யூ நோ த உஜ்வாலா ஸ்கீம். ஜென்ரலாக உஜ்வாலா ஸ்கீம் எதுக்காக அப்படிங்கிறலாம் உங்களுக்கு தெரியும். உஜ்வாலா 1 பற்றி நம்ம பேசும்போதே இதெல்லாம் பேசியிருப்போம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த உஜ்வாலாஸ் பற்றிலாம் நம்ம ரெகுலராக பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த உஜ்வாலா ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உஜ்வாலா ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உஜ்வாலா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் எது கீழே வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உஜ்வாலா ஸ்கீம் அப்படிங்கிறது ஹவுசஸில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து கேஸஸ் கொடுக்கறதுக்காக. மெயின்லி பார்த்திங்க அப்படின்னா விறகடுப்புலையோ இல்லை வேறு ஏதாவது அடுப்பில் சமைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த கேஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தட் இஸ் வைஸ் திஸ் உஜ்வாலா ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம உஜ்வாலா ஹிஸ்ட்ரிஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல கேட்குறது டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ். சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்தியா டு evacuate its personal military aircraft likely to be used to fly out citizens from Mazar-e-Sharif. ஸோ Mazar-e-Sharif அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்களோட லைக் இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து டேக் பேக் பண்ணுறதுக்காக எவாக்குவேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஏர்க்ராஃப்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. ஸோ Mazar-e-Sharif அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டினாக இருக்குது. ஸோ Mazar-e-Sharif இஸ் லொக்கேட்டட் இன் விச் அமாங் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாகிஸ்தான், சைனா, துனிசியா அண்ட் தென் ஆப்கானிஸ்தான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ரீசெண்ட் டேஸில் நீங்கள் நியூஸஸை நோட் பண்ணியிருந்தாலே போதும், எந்த இடத்துல கிரைசிஸ் ரொம்ப அதிகமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஏரியாஸில். ஸோ ஆப்கானிஸ்தானில் தாலிபான்ஸோட அட்டாக்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ Mazar-e-Sharif அப்படிங்கிற இடத்துல தாலிபான்ஸ் வந்து பெரிய லெவலில் அட்டாக்ஸை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்க சிவிலியன்ஸ் அதாவது சிட்டிசன்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எவாக்குவேட் பண்ணிகிட்ருக்கோம் பீப்புள்ஸை. ஃபைன். ஓகே. ஸோ இந்த Mazar-e-Sharif எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கால் டு எக்ஸ்டெண்ட் நூன் மீல் ஸ்கீம் டு கிளாஸ் 12. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம இந்த கரண்ட் அஃபேர் இன்னுமே எலாபரேட் பண்ண முடியும். The midday meal scheme is being implemented by Ministry of Education. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய உணவு திட்டத்தை வந்து இம்ப்ளை பண்ணாங்க. சரிங்களா?
there was a proposal to increase the noon meal scheme till the class of 12th. ஸோ 12வது வகுப்பு படிக்கிறவங்க வரையுமே மதிய உணவு திட்டத்தை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ப்ரொப்போசல் டு அதை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் 12th வரையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, அட் ப்ரெசென்ட் till which among the following class the noon meal scheme is extended to. ஸோ இப்போ கரண்ட்டாக எந்த வகுப்புக்கு வரையும் நம்ம மதிய உணவு திட்டத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் நூன் மீல் ஸ்கீம்ஸு. ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஹிஸ்டாரியன் டைம்ஸில் சொல்லும் போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் காமராஜர் கொண்டு வந்தார், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஃபைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் கிளாஸ் 5, கிளாஸ் 8 அண்ட் தென் கிளாஸ் 10 அண்ட் தென் கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கிளாஸுக்கு வரையும் இப்போ கரண்ட்டாக வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8வது வரையும், கிளாஸ் 8 வரையும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூன் மீல் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. 8வது படிக்கிற குழந்தை வரைக்கும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய சத்துணவு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உணவுங்கிறது கிடையாது. ஸோ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ப்ரொபோசல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ 10th current affair. 29% of the students exposed to second hand smoke. Survey analysis tobacco uses. It was put forth in the 4th round global youth tobacco survey. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டொபாக்கோ கன்சம்ஷன்ஸில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி சர்வேஸோட ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த சர்வே ரிப்போர்ட் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த குளோபல் யூத் டொபாக்கோ சர்வே அப்படிங்கிற அந்த சர்வேலேருந்து தான் வந்து இந்த ரிப்போர்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான டொபாக்கோ யூசஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த குளோபல் யூத் டொபாக்கோ சர்வே இஸ் கண்டக்டட் பை இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாப்புலேஷன் சயின்ஸ் in India. This survey was done under which ministry or organization? ஸோ டேரெக்டாகவே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் யூத் டொபாக்கோ சர்வே யாரால் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. IIPS, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாப்புலேஷன் சயின்ஸ், அவங்க தான் வந்து இதை எடுக்கிறாங்க. சரிங்களா? இங்கே இந்தியாவில் இந்த டொபாக்கோ சர்வேவை யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, ஃபர்தரான வந்து நித்தி ஆயோக் இருக்குது. ஸோ இதில் யார் இந்த ரிப்போர்ட்டை இந்தியாவில் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சரிங்களா? ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டொபாக்கோ யூசேஜோட சர்வேஸை வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? குளோபல் யூத் டொபாக்கோ சர்வேக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஃபைன். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம். Home Minister flags illegal migrant government, says there are reports of some Rohingyas indulging in unlawful activities. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிங்கா பீப்புள்ஸ் வந்து மைக்ரண்ட்டாக இந்தியாவுக்குள்ளே வந்த பின்னாடி இங்கே அன்லாஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்னால் சட்டத்துக்கு விரோதமாக இங்கே நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரோஹிங்கா ஆர் த இல்லீகல் மைக்ரண்ட் இன் இந்தியா ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் among the following countries. ஸோ இங்கே எந்த கண்ட்ரியிலேருந்து இந்த ரோஹிங்கா முஸ்லீம் லைக் அண்ட் ஆஃப் ரோஹிங்கா பீப்புள் ஆர் முஸ்லீம்ஸ் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரோஹிங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன்ஸில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ரோஹிங்கா பீப்புள்ஸ் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் திஸ் ஆப்ஷன் டி, மியான்மர். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிங்கா பீப்புள்ஸ் வந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களால அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ரோஹிங்கா பீப்புள்ஸோட நியூஸ். ஸோ இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து நம்ம எண்ட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு டே 12ஓட கரண்ட் அஃபேரோட வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செஷனில் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறையா பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.